வணக்கம் மக்களே. இன்றைக்கி டிஃபன் என்ன பண்ணணும் யோசித்தேன். டக்குன்னு ஐடியா வந்தது. ஆந்திரா ஸ்டைல் கார முட்டை தோசை வித் பெப்பரோடு செய்யலாம்னு. சரி, இந்த பேஸ்ட் எப்படி பண்ணணும் சொல்லுறேன். 4 வெங்காயம், 2 பல் பூண்டு, சிறிது சால்ட்டு, சிறிது மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டு கொரப்பாய் அரைத்து எடுத்துக்கொள்ளவும். பின்னர் தோசையை ஊற்றி அந்த பேஸ்ட்டை நன்றாக தடவவும், ஓரங்களிலும் தடவவும். இது மிகவும் ருசியாக இருக்கும். இதில் முட்டை வாடை அடிக்காது. நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த தோசையை பேஸ்ட்டை தடவிட்டு பிறகு முட்டையை எடுத்துக்கொண்டு வரவும். நெய் இதில் ஊற்றினால் மிகவும் சுவையாக இருக்கும். முட்டையை உடைத்து அதில் போட்டு தோசையில் ஊற்றி நன்றாக தடவவும். கேமராவை அருகில் சென்று முட்டையை நன்றாக ஓரங்களில் தடவ வேண்டும். தடவிவிட்டு சிறிதளவு சால்ட்டை எடுத்து அதில் தூவ வேண்டும். பின்னர் பெப்பரை எடுத்து அதையும் தூவ வேண்டும். சிறிதளவு மிளகு தூள் பண்ணி தூவ வேண்டும். அந்த ஃப்ளேவரு ரொம்ப சாப்பிட ருசியாக இருக்கும். தீயை சிறிதாக வைக்கவும். நெய்யை ஊற்றி சிவப்பாய் ரோஸ்ட் பண்ண வேண்டும். இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். அல்டிமேட் டேஸ்ட் இந்த ஆந்திரா ஸ்பெஷல் கார முட்டை தோசை வித் பெப்பர். பிறகு எண்ணெயை ஊற்றி ஓரங்களில் நல்லா சுரக்க வைக்க வேண்டும். பொறுமையாய் செஞ்சால் சுவை அதிகமாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. 10 தோசை கூட சாப்பிடுவாங்க பசங்க விரும்பி. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. மிகவும் ருசியாக இருக்கும். அல்டிமேட் டேஸ்ட் இந்த கார தோசை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உகந்தது. நல்ல சுவையாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.